லோனு, ஷூரிட்டி. இப்போ எனக்கு அதான் தேவை. நடுவர் அவர்களே, இருந்தாலும் பரவாயில்ல, உங்க கஷ்டத்தை நினைச்சு சிரிக்கிறதா அழுவதான்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா அந்த கவிஞர்கிட்ட அந்த 2 வார்த்தை என்னன்னு கேட்டபோது அவர் சொன்னாராம், எத்தனையோ வார்த்தைகளை சொன்ன, ரொம்ப உலக வாழ்க்கைக்கு அடிப்படையான 2 வார்த்தைகளை நீ சொல்ல மறந்துட்ட, 2 வார்த்தையை நான் சொல்றேன், 5 வார்த்தை கூட வேண்டாம், ஒன்னு நீ இன்னொன்னு நான் அப்படின்னு சொன்னாராம். எவ்வளவு ஒரு அற்புதமான அந்த ஒரு அந்யோன்யம் பாருங்க உங்க 2 பேருக்குள்ள. இதே டைலாக் அப்படியே நம்ம சினிமால வச்சாங்க. சங்கர் அப்படியே ரஜினி வழியா அந்த எந்திரன் படத்துல ஐஸ்வர்யா ராய் பார்த்து ரஜினி கேட்பார், கடவுள் படைச்சதுலயே உருப்படியான 2 விஷயம், ஒன்னு நீ ஒன்னு நான் அப்படின்னு சொல்லுவார். அதே அப்படியே மங்காத்தா படத்துல அஜித் வழியா வச்சாங்க. எப்படி தெரியுமா, கடவுள் படைச்சதுலயே உருப்படியான 2 விஷயம், ஒன்னு சரக்கு ஒன்னு முறுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப முக்கியமா? ஆமா நடுவர் அவர்களே, இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்ம பண்ணிக்கிறோம். இருந்தாலும் அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பனை மரத்துக்கு கீழே நின்று பாலை குடிச்சாலோ கல்லுன்னு நினைப்பாங்களாம், கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இந்த காலத்து இளைஞர்கள், நான் உண்மையா சொல்றேன், பனை மரத்துக்கு கீழே நின்று கல்லே குடிச்சாலும் என்ன சொல்றோன்றதுதான் முக்கியம் நடுவர் அவர்களே. குடிச்சாலும் உண்மையை சொல்லணும். நாங்க சொல்லலையா புது பாட்டுல ரொம்ப அற்புதமா, நாம அம்பானி பரம்பரை 5 தலைமுறை ஆனந்தா, இப்போ கொட்டு ஒரு முறை சொன்னா கமல முறை கொட்டாத பணமலதா, இது முன்னேற படிக்கிட்டு இப்போ முட்டாச்சு கிரிக்கிட்டு, அட ஒட்டாத கிரகமா ஒன்னாக இருக்கு நம் ஜாதகோ, ஆடாம ஜெயிப்போமடா மேனி வாடாம ஜெயிப்போமடா, ஓடாம விண்ணெடுப்போ சும்மாவே உட்கார்ந்து விண்ணெடுப்போ. அற்புதமா சொல்லுங்க நடுவர் அவர்களே. இன்னைக்கு இருக்கிற புது பாட்டுல எவ்வளவு விஷயம் இருக்கு, எவ்வளவு கருத்து இருக்கு பாருங்க நடுவர் அவர்களே. இப்ப கோயிலுக்குள்ள தண்ணி பாத்தீங்கன்னா தண்ணியா போச்சுன்னா வெளியில வரும்போது தீர்த்தமா வரும். கோயிலுக்குள்ள சாதம் போச்சுன்னா வெளியில வரும்போது பிரசாதம்னு சொல்றோம். கோவிலுக்குள்ள பாலை நம்ம எடுத்துட்டு போனோம்னா வெளியில வரும்போது அபிஷேக பொருளா சொல்றோம் நடுவர் அவர்களே. ஆனா கோவிலுக்குள்ள மனுஷன் தான் போறோம், உண்மையாலுமே திரும்பி வரும்போது மனுஷனா வெளியில வருமா? சிறைச்சாலை பாத்தீங்கன்னா பூட்டியே இருக்கு, ஆனா கூட்டம் நாளுக்கு நாள் உள்ள அதிகமா இருக்கு. ஆனா கோயில்லாம் பாத்தீங்கன்னா திறந்தே இருக்கு, ஆனா கூட்டம் நாளுக்கு நாள் பாத்தீங்கன்னா கம்மியாயிட்டே வருது நடுவர் அவர்களே. ஆக தந்தை பெரியார் சொன்ன மாதிரி மதம் என்பது மிருகமாக்கும், ஜாதி என்பது உன்னை சாக்கடையாக்கும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு உண்மையாவே மதங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் பாத்தீங்கன்னா மனிதனை வந்து நெறிப்படுத்துதோ இல்லையோ சில நேரங்கள்ல வெறிப்படுத்துறது. ஆனா அதை கூட எங்களுடைய புது பாட்டுல சரியா சமுதாயத்தோட குறைகளை கூட நாங்க சுட்டி காட்டலையா? உம்மதமா எம்மதமா ஆண்டவ எந்த மதோ, நல்லவதோ எந்த மதோ ஆண்டவ அந்த மதோ, அட பொகட பொகட பொகடா பொல்லாத புசலுய சிலுயனடா, கூட வாங்கடா 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 சொல்லாத சங்கதி சொல்லற கீழடா, அந்த ஆண்டவனா முஸ்லிமா துவாயில முஸ்லிமா. எவ்வளவு அற்புதமான கருத்து சொன்ன நடுவர் அவர்களே. நிறைவா ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன், பெண்மையை உண்மையா நம்ம பாதுகாக்க வேண்டிய இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற ஒரு கருத்தை சொல்ற நடுவர் அவர்களே. அதாவது விவேகானந்தர் வந்து துறவர வாழ்க்கையை போகணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா கிட்ட போய் ஒரு வார்த்தை கேட்டாராம், அம்மா நான் துறவியாக போறேன் இப்ப போகலாமா அப்படின்ட்டு. உடனே அவங்க சொன்னாங்களா, சமையல் அறையில போயிட்டு அந்த கத்தி இருக்கு கொஞ்சம் எடுத்துட்டு வான்ட்டு எடுத்துட்டு வந்தாராம். உடனே அவங்க அம்மா சொன்னாங்களா, நீ துறவி ஆகிறதுக்கு இது நேரம் இல்லை, இன்னும் கொஞ்சம் காலம் போகட்டும் அப்படின்ட்டு. சில ஆண்டுகள் போச்சா திரும்பவும் வந்து கேட்டாராம். அவங்க அம்மா அதே பதில சொன்னாங்களா, சமையல் அறையில போய் கத்தி எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தாராம். அப்ப அதே பதில சொன்னாங்களா, இன்னும் நேரம் வரல, கொஞ்சம் நாள் போகட்டும் அப்படின்ட்டு. திரும்பவும் ஒரு சில வருஷங்கள் கழிச்சு அவர் கேட்கும்பொழுது அதே மாதிரி அவங்க அம்மா சொன்னாங்க, விவேகானந்தர் கத்தி எடுத்துட்டு வந்தாரு. அப்ப அவங்க அம்மா சொன்னாங்க, இதுதான் சரியான தருணம், நிச்சயமா நீ துறவர வாழ்க்கைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. விவேகானந்தர் கேட்டாரா, ஏமா இப்பயும் நான் அதே மாதிரி தானே எடுத்துட்டு வந்தேன், என்ன இதுல வித்தியாசம்? அப்ப அம்மா சொன்னாங்களாம், முதல் 2 தடவை கூர் முனையை என் பக்கத்திலும் கைப்பிடியை உன் பக்கத்திலும் பிடித்து கொண்டு வந்தாய், இந்த முறைதான் கூர் முனையை உன் பக்கத்திலும் மர கைப்பிடியை என் பக்கத்திலும் நீட்டிருக்கிறாய், இப்பதான் துறவர வாழ்க்கைக்கு உனக்கு சரியான பக்குவம் வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க நடுவர் அவர்களே. அப்படிப்பட்ட அந்த தாய்மை 9 மாதம் வயிற்றிலும் கால முழுக்க அவங்க மனசுல சுமக்கிற அந்த தாய்க்கு கூட நாங்க அற்புதமான ஒரு பாட்டு கொடுத்தோம். நிறைவா அந்த பாடலோட நான் முடிக்கிறேன். பட்டினியா கிடந்தாலும் பிள்ளைக்கு பால் கொடுப்பான், பால் கொடுக்கும் பிள்ளை போகும் பாட்டு பசி மறப்பான், எதவட்டோட பின்னோ என்ன தேய்ச்சி குளிக்க வைப்பா, உச்சி முதல் பாதம் வர உச்சி கொட்டி மகிழ்ந்திடுவா, நெஞ்சிலே நடக்க வைப்பா, நேராக பிடிக்க வைப்பா, பிஞ்சு விரல் நகம் கடிப்பா, பிள்ளை எச்சில் சோறு உம்பா, பல்லு மொழிக்க நெல்லு மோனையால் மெல்ல மெல்லவே கீறிடுவா, பல்லு மொழிக்க நெல்லு மோனையால்
மெல்லவே கீறிடுவா. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம். அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? உன்னையும் என்னையும் படிச்சதுங்க யாருடா? திவாரம் ஒரு வீட்டிலும் இருக்கிறதுடா தாயிடா. லாலாலலா, லாலாலலா, லாலாலலா. இந்த ஒரு விஷயத்தை தவிர என்ன வளம் இல்லை எங்கள் புதுப்பாட்டில் என்று கூறிக்கொண்டு அற்புதமாக இந்த நிகழ்ச்சியை அமைத்துக் கொடுத்த நல்லுள்ளங்களுக்கும் கேட்டு ரசித்த பார்வையாளர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுவதற்கு முன்பதாக எங்க நடுவருக்காக ஒரு சாங் டெடிகேட் பண்ணிட்டு போகணும்னு ஆசையோடு வந்திருக்க நடுவர் அவர்களே. எனக்கு ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணணும். நிச்சயமா இந்த பாட்டு மனசுல வச்சுட்டு நீங்க கண்டிப்பா தீர்ப்பு சொல்லுங்க. இந்த புது பாட்டை உங்களுக்கு ஒரு தீர்ப்பு மணியா நானே அதை அடிச்சிடுறேன். சோ இந்த பாட்டை நீங்க மனசுல வச்சுட்டு எங்க பக்கம் தீர்ப்பு சொல்லணும்ன்ற ஒரு புது பாட்டோட முடிக்கிற நடுவர்களே. உங்களுக்காகவே உங்க மேல வச்சிருக்க நான் மரியாதை காரணமாக உங்க பாத மலர்ல இந்த பாட்டை சமர்ப்பிச்சு விடை பெறலாம் அப்படின்னு நினைக்கிற நடுவர் அவர்களே. பணிவான பாட்டு நடுவர். பாத மலர்ல இந்த பணிவான பாட்டு பாடுமா? நம்ம பணிவான பாட்டு உட்காந்து வாசிக்கலாம். பணிவான பாட்டு உட்காந்து வாசி. ரொம்ப பணிவா இருக்கீங்க. பாடுமா. நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன். நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன். நான் பிடிச்சா எனக்கு போடி, நான் அடிச்சா வாட போடி, நான் பாட பாட்டுக்கு போய் பதை நீ நான் அடிச்சா. நல்ல மரியாதையான பணிவான பாட்டுமா. இந்த பாட்டை மனசுல வச்சுட்டு தீர்ப்பு சொல்லுகின்ற தாழ்மையோட கேட்டு வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப ஒரு அருமையான 2 பேரும். வழக்கமாக 4 பேர் வச்சு தான் பேசுவோம். இந்த பக்கம் 2 பேர், இந்த பக்கம் 2 பேர். ஏன்னா நம்ம எல்லாம் குடும்பத்தோடு வந்திருக்கோம். ரொம்ப நேரம் ஆகிட்டா ரொம்ப கஷ்டமாயிடும். தூரத்துலேருந்து வந்திருப்பீங்க, எல்லோரும் வீட்டுக்கு போகணும். எல்லோரும் குடும்பத்தோடு வரல, கணவன் மனைவி சில பேர் வந்திருப்பீங்க, குழந்தைங்களாம் விட்டு வந்திருப்பீங்க. உங்கள் கஷ்டமும் எங்களுக்கு தெரியும். ரொம்ப நேரம் உட்கார வச்சு பேசி கொள்றதுன்றது பேசுறதுன்றது ரொம்ப தப்பு. அதனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் முடிச்சிக்கலான்னு எனக்கும் தெரியும். நானும் கொஞ்சம் கொஞ்சம் சங்கீதம் அதிகமாக படிக்கல, இங்கீதம் தெரியும். அதனால் நம்ம தீர்ப்பு சொல்லி ஒரு 10 நிமிஷத்தில் இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்வோம். ரொம்ப அருமையான ஒரு நெகிழ்வான ஒரு நிகழ்ச்சி இது ரொம்ப காலமாக நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு தருணம். இப்படி நம்ம ஒன்றா படித்த நண்பர்களாக எங்கே சந்திக்கிறது, எப்போ சந்திக்கிறது, நம்ம கல்லூரியில் படித்த நண்பர்களாக எப்போ பார்க்குறதுன்னு மனசுக்குள்ளே ரொம்ப நாளாக இருந்த ஒரு ஏக்கத்தை இன்றைக்கி பூர்த்தி செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்தை நான் சொல்லியே ஆகணும். ராஜன் சார் உட்பட, நம்ம என்ஜேஎல் ரவி சார் உட்பட, ஜெயச்சந்திரன் சார், சரவணன் சார், ரங்கநாதன் சார் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் இங்கே சொல்லியே ஆகணும். வயசில் பெரியவங்கள்லாம் உட்காந்து இவ்வளோ நேரம் அதை ரசித்து சிரிக்கிறாங்கன்னா அவங்கெல்லாம் அவங்க பேரை மாதிரி நான், அவங்க புள்ள மாதிரி நான். என்னை ஒரு ஆசீர்வாதம் பண்ணி இத்தனை பெரியவங்க வந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணாங்கன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த தாகூர் கலைக்கல்லூரி மாணவர்கள் கூட்டமைப்பு இந்த கூட்டம் மாதிரி இன்னும் 10 மடங்கு கூட்டத்தை அடுத்த விழாவிலே நாம் சந்திக்க வேண்டும். இந்த ஒற்றுமை நீடிக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். இதற்கு என்னால் என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனை உதவிகளையும் நான் செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நண்பர்கள் கூட்டமைப்பு பல்லாண்டு காலம் வாழ வேண்டும். இனி தொடர்ந்து வரும் காலங்களிலும் நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இப்போ தீர்ப்பு சொல்லுங்கள் சார். தீர்ப்பு சொல்லி முடிச்சிடறேன். இன்னும் 10 நிமிஷம் முடிச்சிடலாம்ல? ஏன்னா அப்புறம் சாப்பிட்டுட்டு போனோம். தம்பி உட்கார்றா, உட்காரு. என்ன படிக்கிற? உன் பேர் என்னப்பா? பேர் என்ன சொல்லு. சொல்கிறா தம்பி. வாயில் ஏதோ வச்சிருக்கு, சொல்ல முடியல. அவன் ஏதோ வச்சுருக்கான் வாயில். இப்போ இங்கே இந்த இது இருக்குது பாருங்கள், அது என்ன, கோட்டக்குப்பத்தில் ஹாரிஃப் பாயின்னு ஒருத்தர் இருக்கார், இஸ்லாமிய சகோதரர், எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். அவர் குவைத்திலேருந்து இங்கே வந்தார். வந்துட்டு அவங்க வீட்டில் ஒரு நிக்கா, அவன் தம்பி கல்யாணம். அவர் என்ன சொன்னார், கலக்கல் தான் கூடாது, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு மத்தியானம் நிக்காவுக்கு வந்துரு அப்படின்னார். நிக்கானா பெரிய பெரிய பீஸாக இருக்கும், நல்லா பிரியாணி சூப்பராக இருக்கும், மட்டனு. நான் என்ன பண்ணேன், நிக்கானோடனே நான் கிளம்பிட்டேன், புறப்பட்டேன். என் பக்கத்து வீட்டில் ஒரு பையன் தான், அண்ணா கல்யாணத்துக்கு போகிறீங்களா, முஸ்லீம் வீட்டு கல்யாணம் சூப்பராக, நான் பிரியாணி நானும் வரேன்னா. சரி வாடான்னு கூப்பிட்டு போனேன். போயிட்டு இங்கே நல்லா உட்காந்து சாப்பிட்டேங்க. நல்லா சாப்பிட்டேன். நான் கொஞ்சம் லிமிட்டாக சாப்பிட்டு வந்துட்டேன். வழக்கமாக அப்படி தான் சாப்பிடுவேன் நான். இவன் என்ன பண்ணாங்க, பிரியாணியை பார்த்தா பாருங்க, பெரிய பெரிய பீஸு வச்சு ஏற்றுறான். டிப்பர் லாரியில் லோடு ஏற்றுற மாதிரி ஏற்றுறான். நல்ல பெரிய பீஸ் ஒன்று மாட்டிச்சு. வாடா போடான்டா, போயிட்டு இவ்வளோ பெரிய பீஸு வச்சு ஏற்றுறான்.
நல்லா சாப்பிட்டான் சார். சாப்பிட்டுட்டு இவனால் நிற்கவே முடியல, நெளிஞ்சிக்கிட்டே வந்தான் மலைப்பாம்பு மாதிரி. என்னடா என்ன பேச முடியலண்ணா என்ன, எல்லாம் மூக்கு பிடிக்க சாப்பிட்டாங்கன்னா இவன் நெஞ்சு வரைக்கும் சாப்பிட்டான். இது வரைக்கும் ஃபுல்லாக சாப்பிட்டு நெளிஞ்சிட்டு வரான். உயிர் போயிடும் போல இருக்குது, பயமாக இருக்குது, பிழைக்கிறதுக்கு ஏதாவது வழி சொல்லணும். ஏன்டா இவ்வளோடா சாப்பிடுவோம் ஓசியில் கிடச்சாலும், என்னடா அப்படி பண்ணேன்னு, ஏதாவது வழி சொல்லணும் பிழைக்கிறதுக்கு. பட்டுன்னு உயிர் போயிடும் போல இருக்குன்னு பயந்தான். அப்போ தான் நான் ஒரு வார்த்தை சொன்னேன், சரிடா இதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, இந்த பாரு 2 விரல், இந்த 2 விரல் எடுத்துக்கோ, சரி இதை தொண்டைக்குள்ளே விட்டு நல்லா குடகுடான்னு குடாஞ்சி கீழே வாவுன்னு குடிடா, எல்லாம் வாந்தி வந்துட்டு ஃப்ரீ ஆகிடுனேன். இந்த 2 விரலை தொண்டைக்குள்ளே விடுற அளவுக்கு இடம் இருந்தால் நான் இன்னொரு வாழைப்பழம் சாப்பிட்டுக்க மாட்டேனா அப்படின்னா. அப்படியே அவனுக்கு ஆசை போல பாருங்க, இன்னொரு வாழைப்பழம் சாப்பிட முடியலன்னு ஏக்கமாக இருக்கு. இந்த பேராசை இருக்குது பாருங்க. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இது மாதிரி இது நண்பர்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வந்திருக்கோம், சாப்பிட்ணும். தம்பி இந்த வாயில் வச்சு பார்த்தா ஞாபகம் வந்துச்சு. ஆனால் நல்ல க்யூட்டான பசங்க. இந்த லக்கி ட்ராப்புக்கு பசங்கள்லாம் வந்து மேடையில் நின்று குடும்பத்தோடு ஒரு சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நிகழ்வு. ஆக இங்கே தலைப்பு வந்து அருமையான ஒரு தலைப்பு, மக்கள் மனம் கவர்ந்த பாடல்கள். அன்றைய திரைப்பட பாடலா இன்றைய திரைப்பட பாடலா? நான் லேபர் டிபார்ட்மெண்ட்டில் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டராக ஒர்க் பண்ணுறேன். என்னோடய பேரண்ட் டிபார்ட்மெண்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் தான். நம்ம குப்புசாமி சார் தான் அங்கே டிடியாக இருந்து ரிட்டையர் ஆனார். நம்ம என்ஜிஎல் ரவி சார் தான் இந்த நிகழ்ச்சி, ரங்கநாதன் சார்லாம் பேசி, ராஜன் சார் முதல்ல டிக்ளேர் பண்ணிட்டார் காங்கேயன் ஒரு பட்டிமன்றம் பண்ணுவாருன்ட்டார். எங்கள் சார் சொல்லிட்டா நாங்கள் அது மறுபேச்சே கிடையாது. எங்கள் மாணவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு பாண்டிச்சேரியில் இன்றைய காலம் வரைக்கும் நாங்கள் நினைத்து பார்க்கிற மதிக்கக்கூடிய ஒரு மாமனிதர் நம்ம ராஜன் சார். அதே போல் அவரோடு சேர்ந்து நம்ம ரங்கநாதன் சார் வந்து எங்களுக்கெல்லாம் இப்பயும் ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரியே இருப்பார். இப்போ நான் அவர் பக்கத்தில் என்னன்னா, நான் டீச்சர் மாதிரி இருப்பேன், அவர் ஸ்டூடெண்ட் மாதிரி இருப்பார். அவர் அப்படியே இருக்கார் சார், 25 வருஷமாக அப்படியே இருக்கார். அவர் மார்க்கண்டேயராக இருக்கார். நாத்திகமாக மார்க்கண்டா பீஸ் சாப்பிட்றாரு என்ன தெரியல, ஆனால் நல்ல மார்க்கண்டேயராக இருக்கார். நல்ல ஒரு மனிதர், நல்ல எங்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல மனுஷன். அது மாதிரி ஆசிரியர்களை பார்த்து நாங்கள் சந்தோஷப்படுறோன்னா, அப்போ படிக்கிறப்ப கூட அவங்க மேலே எங்களுக்கு கோவம் வந்ததில்லை. சில வாத்தியார் மேலே கோவம் வரும், அவங்க பிஹேவியர், பர்சனல் பிஹேவியர் தான் கோவம் வந்திருக்குமே தவிர இப்படி பாடம் எடுக்கிறாங்களே அப்படிலாம் கோவப்பட்டதில்லை. ஆனால் நாங்கள் நேசித்த ஆசிரியர்கள்லாம் ஒன்று சேர்ந்து தான் இந்த கூட்டமைப்பு ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. நினைக்கும் போது இந்த கூட்டமைப்பு எவ்வளோ பெரிய உயரிய கூட்டமைப்புன்னு எங்களுக்கு தெரியுது. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. படிக்கிறப்ப நாங்கள் சரியாக படித்தோமா இல்லையான்னு தெரியல, ஆனால் படித்தாச்சு. படித்து முடித்த பிறகு தான் அவங்க மேலே ஒரு பக்தியும் மரியாதையும் வருது. அதனால் இந்த நம்ம தொகுப்பெல்லாம் கூட நம்ம கல்லூரியில் படித்த காலங்கள், நாம் சந்தித்த மனிதர்கள், நாம் பேசி கொண்டிருக்கிற சூழல், இன்றைக்கு உலகம் எந்த நிலையில் போய் கொண்டிருக்கிறது, இலக்கியம், ஆன்மீகம் எல்லாத்தையும் கலந்து 2 வருஷமாக நான் கஷ்டப்பட்டு எழுதின புத்தகம் அது, அங்கே வச்சுருக்க புத்தகம். அது கண்டிப்பாக நீங்கள்லாம் படித்தா நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். கண்டிப்பாக படிங்க. 100 ரூபா தான் அது. என்ன சத்தத்தையே காணோம்? சரி, அதனால் நம்ம படிக்கணும் அவசியம்லாம் ஒன்றும் இல்லை, படிக்கணும் அவ்வளோதான். அங்கே தான் இருக்குது. அதுக்கு ஒரு கவுண்டர் போட்டு வச்சுருக்கேன், வாங்கி படிங்க. ஏன்னா வெளியீட்டு விழா அன்றைக்கி நான் நிறைய பேர் கூப்பிட முடியாத சூழல், உடனே வெளியிட்டாச்சு. அதுங்க நம்ம கல்லூரி மாணவர்கள் அதை படிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை, அவ்வளோதான். வாங்க. கவிஞர் கலாவிசு, கவிஞர் கவி பூஞ்சோலை, கவிஞர் பைரவி ஏதோ ஒரு விழாவை முடிச்சுட்டு வராங்க. ஆனால் அவங்க எப்போ வந்தாலும் ஒரு விழா நடந்துக்கிட்டே இருக்குது. உட்காருங்க, சேர் நிறைய காலியாக இருக்கும், உட்காருங்க. இடம்லாம் பார்க்காதீங்க. என்னால் இப்போ தீர்ப்பு சொல்லி நிறைவு செய்வோம். இப்படியே தான் சொல்கிறத தவிர முடிக்க மாட்டேடான்னு நினைக்கிறீங்க. நான் முடிச்சிடுறேன். நம்ம சகோதரர்கள் 2 பேர் வந்து மேடையில் பேசுகிறாங்க. என்னோடய நண்பர்கள் தான் அவங்க 2 பேரும், அண்ணன் தம்பியாக 2 பேரும் வந்து பேசுனாங்க பாருங்கள். நான் குவைத் துபாயில் இருக்கேன். துபாய் தானே சார்? ஏன் தெரியுமா அவர் குறிப்பிட்டு சொல்கிறேன், அடுத்த மாதம் நம்ம துபாய் கூப்பிடுவார் இந்த பட்டிமன்றத்துக்கு. அவர் சும்மா இருப்பார். அங்கே போய் கடற்கல் காங்கன்னு ஒருத்தருக்காருங்க, சூப்பராக பட்டிமன்றம் நடத்துறாரு, கூப்பிடுங்க நம்ம ஊருக்கு அப்படின்னா ஒரு வாய்ப்பு தான். போய் இப்படி பேசி தான் ஒவ்வொரு நாளாக போயிட்டு வரேன் நான். அதனால் நம்ம தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்கிறோமோ, தமிழ் எங்கள் உயிர் என்பதாலே வெல்லும் தரம் உண்டு தமிழருக்கு இப்புவி மேலே. பாவேந்தர் சொன்னார், தமிழ் எங்கள் உயிர் என்பதாலே வெல்லும் தரம் உண்டு தமிழருக்கு இப்புவி மேலே. இந்த உலகம் முழுவதும் தமிழுக்கு ஒரு திறம் இருக்கிறது, வளம் இருக்கிறது. அதனால் தமிழர்கள் எங்கு சென்றாலும் தமிழனாகவே வாழ்வார்கள் என்பதை நிரூபிப்பது தான் தமிழ். அந்த தமிழுக்கு மாத்திரம் ஒரு வளமை உண்டு சார். வேறு எந்த மொழிகளுக்கும் இல்லாத ஒரு வளமை தமிழுக்கு மட்டும் உண்டு. இந்த ழா ழி ழு, இந்த 3 எழுத்து வேறு எந்த மொழியிலையும் கிடையாது சார். ழா ழி ழூன்னு சொல்கிறேன் பாருங்கள். இது நாக்கு பிறன்று பிறன்று பேசுகிற ஒரு வார்த்தை. அந்த எங்கள் தாத்தா சின்ன வயசில் கிராமத்தில், நான் சின்ன பையனாக்குமே கூப்பிடுவார் எங்கள் தாத்தா, இங்கே வா காங்கையா அங்கே வாடான்னுவார். அப்போ நான் போனேன், என்னடா என்ன தாத்தா அப்படின்னு. அவர் தான் இங்கே வாடான்னார். இந்த அன்புல அப்படி தான் கூப்பிடுவோம், இப்பயும் அப்படி தான் கூப்பிடுவோம்னு வச்சுங்க. என் பையன் அப்படி தான் கூப்பிட்றான், கலக்கல வீடியோ கேம் வாங்கி வாடான்னா. அப்படி தான் செல்லமாக இருக்காங்க பசங்க, வீட்டமாக அப்படி தான் சில டைமில் கூப்பிடுவாங்க. அவன் எங்கள் தாத்தா என்னை சின்ன வயசில் கூப்பிட்டு, இங்கே வா, ஓடுற நரியில் ஒரு நரி கிழநரி, கிழநரி முதுகில் ஒரு பிடி நரமுடி சொல்கிறான்.
ஓடுற நரியில் ஒரு நரி கிழநரி, கிழநரி முதுகில் ஒரு பிடி நரமுடி. இந்த நாக்கு டன்னு மாறும் பாருங்க அந்த வார்த்தை. இது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. நான் உடனே சொல்ல ஓடுற நரி ஒரு டப்பான்னு போடுவார். ஒழுங்கா சொல். ஓடுற நரியில் ஒரு நரி கிழநரி, கிழநரி முதுகில் ஒரு பிடி நரமுடி. ழ அந்த வார்த்தைகள் அதில் வந்து விழும். இது பயிற்சி கொடுத்து இந்த தமிழ் வார்த்தைகளை உச்சரிக்க சொல்லி பயிற்சி கொடுத்து எங்கள் தாத்தா என்னை பழக்கினார். அந்த பாட்டை திரைப்படத்தில் ஒரு படத்தில் கேட்டேன். அது மகிழ்ச்சியாக இருந்து வாலி எழுதின பாட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு வந்தது பாருங்க. அந்த வார்த்தைகள் வரும் பாருங்க. அழகிய தமிழ் மகள் இவள், இரு விழிகளில் எழுதிய மடல், மெல்ல மொழிவது உறவெனும் குரல், பசித்தாள் ரசிக்கும் கனி போல் இணைக்கும். அழகிய தமிழ் மகள் இவள், இரு விழிகளில் எழுதிய மடல், மெல்ல மொழிவது உறவெனும் குரல், பசித்தாள் ரசிக்கும் கனி போல் இணைக்கும். பாருங்க, அழகிய தமிழ் மகள் இவள், இரு விழிகளில் எழுதிய மடல், மெல்ல மொழிவது உறவெனும் குரல். ழ இந்த தமிழ் வார்த்தைகள் வேற எந்த மொழிக்கும் இல்லாத வளமை தமிழ் மொழிக்கு மட்டும் உண்டென்று சொன்னால் இந்த உச்சரிப்புக்கு தமிழ் மொழிக்கு பெரிய பலம் உண்டு. அதுதான் பாவேந்தர் பாரதிதாசன் சொல்றாரு, படிப்படி படிப்படி காலையில் படி கடும்பகல் படி, மாலை இரவு பொருள்படும்படி சங்கத்தமிழ் நூலைப்படி, வள்ளுவன் சொன்னபடி கற்கத்தான் வேண்டுமப்படி, கல்லாதவர் வாழ்வதுப்படி அறம்படி பொருளைப்படி, அப்படியே இன்பம்படி சாதி எனும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி செய்தி இதை தெரிந்துபடி, படிப்படி படிப்படி காலையில் படி கடும்பகல் படி மாலை இரவு பொருள்படும்படினார். ஆக நம்ம படிக்கணும். படிப்பதற்கான உத்வேகத்தை கொடுத்தது எது தெரியுமா? பள்ளி வாழ்க்கை அல்ல. பள்ளி வாழ்க்கை எல்லோருக்கும் வாய்ப்பது, எல்லோருக்கும் கிடைப்பது. கல்லூரி வாழ்க்கை எல்லோருக்கும் கிடைக்காத ஒரு அபூர்வமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நாம் எட்டி இருக்கிறோம், அந்த கல்லூரியை நாம் தொட்டு இருக்கிறோம். எனவே அந்த தாகூர் கலை கல்லூரியை நினைக்கிற பொழுது ஒவ்வொரு நிமிஷமும் சந்தோஷப்படுவேன். என் மகளை கூட்டிகிட்டு கார் ஒன்று வாங்கினேன், மாருதி 800 காரு. அந்த கார் வாங்கின சந்தோஷத்தில் என் பொண்ணை கூட்டிகிட்டு ஏர்போர்ட் ரோடு அடி போனேன். போகும்போது இப்படி காட்டிகிட்டே போனேன். அந்த ஏர்போர்ட் ரோடு வரைக்கும் சந்தோஷமாக போனேன் சார். இங்கே தான் நாங்கள் உட்காந்துருப்போம், இங்கே தான் ஹெலிபேடு, இங்கே தான் NCC, இங்கே தான் வந்து எங்கள் NSSலாம் நடக்கும், எங்கள் சார்லாம் இருப்பாங்க. இங்கே தான் என் கிளாஸ் ரூம்னு இப்படி காட்டினேன் சார். கார் கண்ணாடி இறக்கிட்டு இங்கே தான் என் கிளாஸ் ரூம்னு காட்டினேன். பொல என் கண்ணில் தண்ணி அப்படியே ஓடுது சார். இங்கே தான் நாங்கள் படித்தோம், BA எக்கனாமிக்ஸ். அப்படி தண்ணி பொலன்னு ஓடுது. என் பொண்ணு பார்த்துட்டு என்னப்பா இப்படி அழறீங்கன்னு. இங்கே தாம்மா நாங்கள் இருந்தோம், இங்கே தாம்மா படித்தோம், இங்கே தாம்மா மத்தியானம் சாப்பாடு சாப்பிடுவோம், இங்கே தாம்மா நண்பர்லாம் அரட்டை அடிப்போம், இங்கே தாம்மா இந்த சைக்கிள்லாம் விட்டுட்டு நிற்போம் அப்படின்னு சொல்லும்போது பொல என் கண்ணில் தண்ணி கொட்டுச்சு சார். என் பொண்ணு அப்படி தொடச்சி விட்டுது. உண்மையிலே அந்த சந்தோஷமான தருணம். அதுக்கப்புறம் நான் அந்த காலேஜுக்கு எப்போ போனேன்னா, இந்த இணையதளம் வெளியிட்டாங்க, நம்ம சார்லாம் இணையதளம் வெளியிட்டாங்க, அலுமினி TSC அலுமினி ஸ்டார்ட் பண்ணுறது. அப்போ போகும்போது அன்னைக்கு 2 சொட்டு கண்ணீர் வந்தது. இது ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. அந்த இடத்த பார்க்கும்போது ராமூர் சார் பேசும்போது சொன்னார், இந்த விழாவை நீங்கள் கல்லூரியிலே வச்சுருந்தா இன்னும் நிரடலாக இருந்திருக்குன்னு. ஒன்று அப்போ தான் மெல்ல செய்ய முடியும். ஒரே நாள் எதெல்லாம் செய்ய முடியாதுல்ல. அப்போ மெல்ல நம்ம நினைக்கிறதா நடக்கும். மகிழ்ச்சியாக இருக்குது. இப்படி திரைப்பட பாட்டில், அன்றைய பாட்டில் தமிழுக்கு ஒரு வளம் இருந்தது. இன்றைய பாட்டில் இருக்கான்னா இல்லைன்னு சொல்ல முடியாது சார். இன்றைக்கி எவ்வளோ அருமையான பாட்டெலாம் இருக்குது. இவங்க சொன்ன பாட்டு பாருங்கள். இன்னொரு கார்த்திகை தீபம் வந்தால், கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு தான் நம்ம வீட்டில் வாசலில் விளக்கேற்றி வைப்போம். அகல் விளக்கு 3 நாளைக்கு கார்த்திகை தீபம். எல்லா வீடும் பிரகாசமாக இருக்கும். ஆனால் அண்ணன் தம்பிகள் சகோதர பாசத்தோடு வாழ்ந்தால் வாழ்வில் எல்லா நாளும் தீபம் அப்படின்னா அந்த வீடு என்னாலும் பிரகாசிக்குதான். ஒரு அண்ணன் தம்பிங்களை வளர்க்குறாரு, பாசத்தோடு நேசத்தோடு வளர்த்து நெறியோடு அவங்கள வாழ வைக்கிறாரு. அந்த அண்ணனை பார்த்து தம்பிங்கெல்லாம் சந்தோஷப்படுறாங்க. அது விஜயகாந்த் நடித்த படம். இப்போ தெரிஞ்சிருக்கு அந்த படம் என்னன்னு. வானத்தை போல. டக்குன்னு வருதுங்க பதில். நான் சந்தோஷமாக இருக்குது. வானத்தை போல. அதில் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைன்னு ஒரு பாட்டு வரும். அதில் என்ன கருத்து இல்லைன்றீங்க? எங்கள் சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சுக்கி போகுமே, எங்கள் வீட்டில் பூத்தாலே பூக்களினாய் கூடுமே, சிலுவைகளை நீ சுமந்து மாலைகள் எமக்கு சூட்டினாய், சிறகடிக்கும் பறவைக்கெல்லாம் வானத்தை போல வாழ்த்தினார், ஒரு சேவல் தான் அடை காத்தது, இந்த அதிசயம் பாருங்கள், அண்ணனை வாழ்த்துங்கள், எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிறை. அருமையான சிந்தனையை இன்னைக்கு புது பாட்டிலையும் கொடுத்துருக்காங்க. நம்மளால மறுக்க முடியாது. தாயோட பாசத்தை பழைய பாட்டில் தான் சொல்லியிருக்குன்னு சொன்னாங்க.
10 திங்கள் சுமந்தாலே அவள் பெருமைப்பட வேண்டும், உன்னை பெற்றதனால் அவர் மற்றவளாலே போற்றப்பட வேண்டும், கற்றவர் சபையில் உனக்காக தனி இடமும் தர வேண்டும், உன் கண்ணில் ஒரு துளி நீர் வழிந்தாலும் உலகம் அழ வேண்டும். இது வார்த்தைகளை பாருங்க, இது உன் கண்ணில் ஒரு துளி நீர் வழிந்தாலும் உலகமே அழணுமா. அப்படி ஒரு தலைவனாக இருக்கணும். பாரதி சொல்றான், புழுதியில் வீணை அப்படின்னு ஒரு உரைநடை கவிதையில் பாரதி சொல்லியிருப்பாரு, ஜனங்களின் தலைவன் யார் தெரியுமா? யார் ஒருவன் துன்பப்படுகிறானோ, யார் கண்ணில் நீர் வடிந்து துன்பப்பட்டு வதைகிறானோ, அவனை பார்த்து எவன் ஒருவன் கண்ணீர் வடிக்கிறானோ அவன்தான் ஜனங்களின் தலைவன் பாரதி சொன்னார். ஆக இன்னைக்கு தலைவர்கள் எப்படி இருக்காங்கன்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கண்ணீர் வர்றதுக்கு இவன் தான் காரணமாக இருக்கான். யார் ஒருவன் கண்ணில் தண்ணீர் வருகிறதோ அதை பார்த்து கண்ணீர் வடிப்பவன் தான் உண்மையான ஜனங்களின் தலைவன் என்று பாரதி சொன்னான். இன்றைக்கு கண்ணீர் வடிக்கிற ஏழைகளுக்கெல்லாம் காரணமாக இருப்பவன் ஜனங்களின் தலைவனாக. காலம் மாறி போச்சு. என்ன இப்போ அன்றைக்கு இருந்த காலம் வேறு, இன்றைக்கு இருந்த காலம் வேறு. இப்போது பஞ்சபூதங்களாக சிவபெருமான் இருக்கார். சிவபெருமான் பஞ்சபூதமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆகாயமாக சிதம்பரத்தில் இருப்பதாகவும், இங்கே நெருப்பாக அண்ணாமலையில் இருப்பதாகவும், எல்லா இடத்துலையும் சிவபெருமான் ஒவ்வொரு இடத்துல ஒன்று ஒன்றா இருக்கார். அந்த காற்றாக காளகஸ்தியில் இருக்கார். இப்படி பஞ்சபூதமாக சிவபெருமான் இருக்கார். பஞ்சபூதங்களும் மக்களுக்கு ஒன்று தான். கடவுள் எல்லோருக்கும் ஒன்று தான். இவங்க சொன்னாங்க பாருங்க, உன் மதமா என் மதமா, ஆண்டவன் எந்த மதம், நல்லவங்க எம்மதமோ ஆண்டவன் அந்த மதம். சரி, இவங்களும் சொல்கிறாங்க. அதே போல் காற்றும் நீரும் வானும் நெருப்பும் பொதுவில் இருக்கிறது, மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிஞ்சிருக்க. ஏன்? ஒரே வயிற்றில் பிறந்த அண்ணன் தம்பி 3 அடி நிலத்துக்காக அடிச்சுக்கிறான். வக்கீல்கிட்ட போனா 2 பேரும், அண்ணன் தம்பி, அண்ணன் ஒரு வக்கீல், தம்பி ஒரு வக்கீல் வச்சான். தம்பி எல்லா சொத்தையும் விற்று வக்கீல் கொடுத்தான், அண்ணன் எல்லா சொத்தையும் வைத்து வக்கீல் கொடுத்தான் கேஸ் நடத்துறதுக்கு. வக்கீல் 2 வீடு கட்டியே போயிட்டான். அண்ணன் தம்பிக்கிட்ட ஒன்றுமே இல்லை. இவன் ஃபீஸ்லாம் வாங்கி அவன் கட்டிட்டான். இவன் எதுக்காக கேஸ் ஆனானோ அதையெல்லாம் விட்டுட்டான். அப்போது காற்றும் நீரும் வானம் நெருப்பும் பொதுவில் இருக்கிறது, மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்க. ஏன்? என்ன காரணம்? இந்த பார், இது என் சொத்து, அந்தாண்ட ஒத்து, மீறி வந்த மூஞ்சில குத்து நடக்குது இல்லை? இது ஏன் அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை? அதை அழகா சொன்னாங்க பாருங்க. காற்றும் நீரும் வானும் நெருப்பும் பொதுவில் இருக்குது, மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது. பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே உலகில், பிரிவு மாறி ஒருமை வந்தால் அமைதி நிலவுமே சொன்னாங்கல்ல. இப்ப காற்றும் நீரும் வானும் நெருப்பும் பொதுவில் இருக்கிற பொழுது காலில் பட்ட பூமி பிரிந்து கிடக்கிறது என்ன சமுதாய சிந்தனையை திரைப்பட பாட்டு சொல்லியிருக்கு. இன்னைக்கு அதே மாதிரி புதுப்பாட்டில் உன்மதமா என் மதமா, ஆண்டவன் எந்த மதம், எல்லாருக்கும் ஆண்டவன். மனுஷன் எங்கெங்க நல்லவன் இருக்கானோ அங்கே ஆண்டவன் அவனுக்கு சொந்தம். காதலை சொல்லியிருக்கு. காதல்னா அன்றைய பாட்டில் காதலுக்குன்னே ஒருத்தர் பிறந்தார். காதல் மன்னன் யாருங்க? ஜெமினி கணேசன். அவருக்கு இன்னொரு பேரும் உண்டு. யாரு? சாம்பார். கரெக்டாக சொன்னார். 100 ரூபா கொடுங்க. சரி, நான் தரணுமா? நான் வாங்கியே பழக்கப்பட்டேன்னா. சாம்பார்னு ஒரு பேர் உண்டு. ஆனால் நல்ல நடிகர் அவர், ஆங்கில பேராசிரியர் அவர், எக்ஸலண்ட் இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி அவருக்கு. அருமையான ஆள் ஜெமினி கணேசன். அவர் சினிமாவில் வந்தாரும் ஜெயிச்சார். அவர் காதல் மன்னன். அவருக்கு மட்டும் எம்ஜிஆர் தான் காதல் பண்ணார், சிவாஜி தான் காதல் பண்ணார். அவரை மட்டும் ஏன் காதல் மன்னன் சொன்னாங்கன்னா, அவர் காதலை வேற டெக்னாலஜி ஆஃப் இந்தியா பிரைவேட் லிமிட்டில் பண்ணார். அவர் என்ன விஷயம்னா, எம்ஜிஆர் படத்துலையும் சிவாஜி படத்துலையும் ஏன் அவரை சாம்பார்னாங்கன்னா சொல்கிறேன். எம்ஜிஆர் படத்துலையும் சிவாஜி படத்துலையும் ஏதாவது ஒரு பிரச்சனைனா எம்ஜிஆர் சிவாஜி ஓடி வந்து சண்டை போடுவாங்க. ஆனால் ஜெமினி கணேசன் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சாவித்திரி எங்கன்னு தேடிட்டு இருப்பார். இதனாலேயே அவரை சாம்பார்னு சொல்லிட்டாங்க. ஆனால் காதல் மன்னன்னா அவர் தான் காதல் மன்னன். அவருக்கு அமைஞ்ச பாட்டெல்லாம் அப்படி சார். திருக்குறள்லேருந்து ஒரு பாட்டு எடுத்து கண்ணதாசன் உள்ளே விட்டுருப்பார். திருக்குறள்லேருந்து ஒரு பாட்டு எடுத்து, பெரிய விஷயம் அது. அதாவது திருக்குறள் காமத்து பாடல ஒரு பாட்டு வரும். யான் நோக்கும் காலை நிலம் நோக்கும் நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும். அதாவது ஒரு பெண்